இத பாருங்க, நீங்க தான் பேசணும். அதுவும் நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படியே பேசுங்க. அப்படிதான் இருக்கேன். போங்க வர கூட கூட பேசிக்கிட்டு. என்னம்மா வேலை செஞ்சிட்டு இருக்கியா? என்னடா வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டம்மா. நீ ஏண்டி எந்திரிச்சிட்ட? பேசுங்க. எப்படியும் ஏதாவது பிரச்சனைய பத்தி தான் பேச போறீங்க. எனக்கு வேலை இருக்கு, அதான். அப்படியே வேலை செஞ்சு நீ கம்பெனியை நட்டமா நிறுத்தி வைக்க போற. சும்மா. அண்ணி, அது ஏற்கனவே நட்டமா தான் இருக்கு. குறைச்சு நின்னு. அம்மா, சாயந்தரம் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து யாரோ எட்டி பார்த்ததா கேள்விப்பட்டேன். யாருமா? புது ஆள் யாராவது வந்தாங்களா? ஏன்டா கேள்விப்பட்டேன்னு சொல்ற? உன் பொண்டாட்டி சொன்னான்னு தான் சொல்லேன். ஏம்மா, அவனை பேச சொல்லி கூட்டிட்டு வந்ததுக்கு நீயே கேட்டிருக்கலாம்ல. நான் தான் என்ன கேட்டாலும் இந்த வீட்டுல குத்தமாயிடுதே, அப்புறம் என்ன? சரி, யார் கேட்டா என்ன? விஷயம் ஒண்ணுதானே, சொல்லுங்க. ஏண்டி, இங்க சின்னதா ஒரு துரும்பு அசைஞ்சாலும் நீ உள்ள வந்து மூக்க நுழைச்சிருவ. வெளியில பெரிய கார் நின்னுச்சு, உள்ள ஆளுங்க இருந்தாங்கன்னு தெரிஞ்சிச்சு, நீ வந்து பார்க்க வேண்டியது தானே? எனக்கு வீட்டுல வேலை இருந்துச்சு, அதான் நிதானமா கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஏன் இப்ப கேட்டா சொல்ல மாட்டீங்களா? நான் சொல்லலைன்னா நீ அப்படியே விட்டுற போற பாரு. பசங்க கூட படிக்கிற பொண்ணோட அப்பா கூப்பிட வர நேரம் ஆயிடுச்சுன்னு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அவங்க வந்து கூட்டிட்டு போனாங்க, அவ்வளவுதான். போதுமா? அதெல்லாம் சரி, ஆனா எதுக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து குறுகுறுன்னு பாக்கணும்? அந்த ஆளோட மூஞ்சும் சரியில்லை, முடியும் சரியில்லை. என்ன ஏதுன்னு கேட்டா என்னையே மரியாதை இல்லாம எடுத்தெறிஞ்சு பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்க கூடல ஏன் சகவாசம் வச்சிட்டு இருக்கீங்க? நீ மரியாதையா பேசியிருந்தா அங்க மரியாதை கிடைச்சிருக்கும். யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? கூட படிக்கிற பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தா பரவாயில்ல, இப்படி குடும்பமா வந்தா பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? அவங்க ஒன்னும் தெரியாதவங்க இல்ல, ஏற்கனவே கோவில்ல பார்த்தவங்க தான். ஓ, அவங்களா இவங்க? ஏங்க, உங்க தொங்கச்சி அண்ணன் ஒருத்தர்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தால, அவர்தான் வெளியில நின்னா அவரு. ஆமா, ஏதோ தெரிஞ்ச தம்பின்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வீட்டுக்குள்ள வரல? அந்த புள்ள என்ன நினைச்சதோ, பழக்கமில்லாத வீடாச்சுன்னு நினைச்சு கூட வராம இருந்திருக்கலாம். எப்படி வருவாரு? அதான் உங்க மூத்த மருமக அவரை வாசல்ல வச்சு நல்லா மரியாதை பண்ணி அனுப்புனால, அப்புறம் எப்படி அவர் வீட்டுக்குள்ள வருவாரு? அதான் வாசல்ல நின்னுட்டாரு போல. ஏய், என்ன உளர்ற? வினோ, என்ன இந்த விஷயம் அத்தைக்கு தெரியாதா என்ன? அத்தை, அவங்களுக்குள்ள சண்டை நடந்தது உங்க மருமக சொல்லல உங்ககிட்ட? வினோ, இவ என்ன சொல்றா? ஏற்கனவே அந்த தம்பி உனக்கு தெரியுமா? எதுக்கு உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு? உங்களை அன்னைக்கு ருக்மணி அக்கா வீட்டு விசேஷத்துல விட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பிட்டு இருந்த போது அவர் நம்ம புல்லட்டை விலைக்கு வாங்க வந்தாரு. அதான் கோவத்துல நான் நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டேன். ஏமா, அந்த தம்பி விஷயம் தெரியாம வந்து கேட்டிருக்கோம், கொஞ்சம் தன்மையா சொல்லிருக்கலாம்ல. இவங்க இருக்கப்ப எப்படி அத்தைக்கிட்ட எங்களுக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் சொல்றது? சொல்லு வினோ. இல்லத்த, நீங்களும் அவங்களும் கோவில்ல பழகுனவங்கன்னு இப்பதானே எனக்கு தெரியும். தெரியாதவங்கள பத்தி என்ன சொல்லணும்னு சொல்லாம விட்டுட்டேன். அது ரொம்ப தங்கமான புள்ளம்மா. ஆமா ஆமா, உங்களுக்கு எங்களை தவிர எல்லாரும் தங்கமா ஜொலிப்பாங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? நீங்க இப்படி அமைதியா இருந்தா ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையா தூக்கிட்டு வரதான் போறாங்க. அவ சொல்றதும் கரெக்ட் தானம்மா. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க. அப்படி சொல்லுங்க. யாரோ என்னவோ, அவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறது நல்லது இல்லல்லம்மா. இந்த காலத்துல யார் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லம்மா. கொஞ்சம் சூதானமா இருந்துக்கங்க. தம்பி, அவங்க பொண்ணு கூப்பிட வந்தாங்க, கூட்டிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். இத பெருசு படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரிங்க அண்ணி. ஏண்டி, பெருசு பண்றதுக்கு ஒண்ணு இல்லன்னு அண்ணியே சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? இந்த கூறு கட்ட மனுஷனை வச்சுட்டு ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. எழுந்து வாங்க, எழுந்து வாங்கன்னு சொல்றல. வரம்.
வினோ, இவ இதை எப்படியாவது பெரிய பிரச்சனையாக்கணும்னு வந்தா. நீ சின்னதா பேசி விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டியா? அதான் ஏமாந்து போறா. நாங்க குடும்பமா நல்ல விதமா பழகிக்கிட்டு இருந்தா நீங்க யாருன்னே தெரியாம சண்டை போட்டிருக்கீங்க. என்னடா கிறிஸ், ஆபீஸ்லயும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தும் இவ்வளவு சின்சியரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எப்படியும் உங்க டேடிய ஓவர்டேக் பண்ணி கம்பெனியை ஒரே நாள்ல உச்சத்துக்கு கொண்டு போயிடுவீங்க போல. கிண்டல் பண்ணாதீங்க தாத்தா. கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட், புது கம்பெனியோட டைப் பண்றதுக்காக பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது பிரசன்டேஷன் நீ ரெடி பண்றியா? நீ இப்போ கம்பெனியோட எம்டி. நீ ஆர்டர் போட்டா அதை செய்யறதுக்கு உனக்கு கீழே நிறைய ஸ்டாஃப்ங்க இருக்காங்க. நேத்து கூட நீ இன்டர்வியூல செலக்ட் பண்ண பொண்ணு இந்த வேலைக்கு தானே வந்திருக்கா. அவகிட்ட சொன்னா முடிச்சிட போறா. நீ ஃபைனலா சைன் அப் போடுறதுக்கு முன்னால ஒரு சில கரெக்ஷன்ஸை பார்த்தா போதாதா? நீங்க சொல்றதெல்லாம் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட் தாத்தா. ஆனா அவ நியூலி ஜாயின்ல, அவளுக்கு டேலண்ட்லாம் இருக்கு. ஆனா இந்த வேலை அவளுக்கு புதுசு தானே. ஓஹோ, அதான் ஃபர்ஸ்ட் இயரே என்னடா ஹெவி ஒர்க் கொடுக்குறாங்கன்னு அவ பயந்துருவா. அதான் நானே முடிச்சிடலான்னு. அவ புதுசுன்றதுக்காகவா இல்ல உனக்கு பிடிச்ச ஆளுன்றதுக்காகவா? ஐயோ தாத்தா, இது அப்படியெல்லாம் இல்ல தாத்தா. கிரேஷ், டேய் உங்க அப்பா வராரு, இந்த விஷயத்தை அப்புறமா பேசிக்குவோம். சரி தாத்தா. அதானே பார்த்த மாமா, நீங்க ரூம்ல இல்லைங்கிறப்பவே இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும். தெரியுறங்கறப்போ எதுக்குமா ரூம்ல போய் பார்த்த? அப்பா, சொல்லுங்க மை டியர் சன். பையனை தேடி ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். சொல்லுங்க. கிரிஷ், அப்பா உன்னை நம்ம கம்பெனி எம்டி ஆக்கி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்த மாதிரி உன் லைஃப்லயும் உனக்கு இன்னொரு ப்ரொமோஷன் கொடுத்து அனதர் சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு. அப்படியா மை டியர் சன்? எனக்கே தெரியாம அப்படி என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க என் பேரனுக்கு? கிரிஷுக்கு லைஃப் பார்ட்னர் பார்த்திருக்கேன். புது பிசினஸ் ஆரம்பிக்க போறியா? அப்பா, அவன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். போதுமா? டேட், எனக்கு கல்யாணமா? அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசரம் இல்ல, அவசியம். டேட், நான் இப்ப கம்பெனி எம்டியா பொறுப்பேற்றிருக்கேன். நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்குன்னு நிறைய கனவு இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் கல்யாணமே. இத பாரு, நிறைய பேருக்கு கனவுக்கும் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாம இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க.